ஒரு மழைக்கால மாலை. சூரியன் மேகங்களுக்குப் பின்னால் ஒளிந்திருந்தான். மரங்கள் இலைகளைக் கலகலவென்று அசைத்தன. அந்தக் காற்றில் ஓர் அதிசயமான குரங்கு வந்தது. ஆனால் இது சாதாரண குரங்கல்ல. இதோ பாருங்கள்! சிவப்புக் குடை, வெள்ளை ஜெட்டி, மஞ்சள் பட்டுப் புடவை போல தோன்றும் ஒரு துணி. மேலே சிறிய ருத்ராட்ச மாலை. அந்தக் குரங்கு சாமியார் மாதிரி. அது மெதுவாக ஊருக்குள்ளேயே நடக்க ஆரம்பித்தது. பசுமை சூழ்ந்த சந்தைத் தெருவில் நுழைந்தது. மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். எங்க சாமியார் இது என்று யாரும் சொல்ல முடியவில்லை. அந்தக் குரங்கு கடைக்குக் கடைக்கு சென்று தனது முன்னோட்ட சாமியாரான போஸில் ஆசி போல் கையைத் தூக்கியது. ஆனால் அதுக்கு வேண்டியது மட்டும் வாழைப்பழம். ஒரு வாழைப்பழம் கிடைத்தால் ஒரு ஆசி, இன்னொரு பழம் கிடைத்தால் 2 ஆசி. இப்படித்தான் அந்த சாமியார் பழங்களுடன் கூடை நிறைத்து சந்தையை விட்டு நடந்து போனான். மக்கள் முதலில் குழப்பமடைந்தாலும் பின்னால் அவர்கள் சிரித்து மகிழ்ந்தார்கள். ஏனெனில் எந்த சந்தையிலும் ஒரு சாமியார் குரங்கு தினசரி வரமாட்டான் அல்லவா?